ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராஜராஜேஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரிஸ் பிரிசன் ரன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம ஈஸியாக ஹார்டானு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் பிரிசனே கொடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல். இல்லை என்ன இது ரொம்ப ஜூமெனாக இருக்குது, எனக்கு இது புரியலையே. ரொம்ப ஒரு மாதிரி ஜூமினாக இருக்குது. இல்லைங்க, இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒரு நிமிஷம் மாற்றிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. மாற்றிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம. ஏன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஜூம் இன்னில் இருந்துச்சா, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஆட. ஸோ அதனால் தேர்ட் பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜூம் அவுட்டில் வரும். உங்களுக்கு ஜூம் இன்னில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் கொடுத்துக்கலாம். இது அம்மைக்கு உடச்சாச்சு. ஏன் இந்த பொண்ணு இங்கே நின்றுட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ சூப்பராக ஜம்ப் பண்ணுறோம். இப்போ மட்டும் கம்மியாகிடுச்சு ஜம்ப்பு. எனக்கு என்னன்னு தெரியல. வாங்க, ஓகே, இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இது வர்றதுக்கு தான் அந்த பட்டனோ? சரி, குதிச்சு அப்படியே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஏதோ ஸ்பேனர் மாதிரி இருக்குது. இதை வச்சு உடைக்கணும் போல். வாங்க உடைப்போம். நான் உடைக்க முடியல. உடைச்சாச்சும் ஒரு வழியா. இல்லைங்க, நான் எவ்வளோ தூரத்துலேருந்து அதை அடித்தேன் பாருங்கள். உடஞ்சிச்சு. பக்கத்துலேருந்து அடித்தா உடையவே இல்லை. இவனா அவனை வெளியே இருக்கும்போது பார்த்தோம்ல, அந்த பட்டன் அமுக்கிட்டு தாங்க நீங்கள் ஓடணும். பட்டன் அமுக்காமல் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோகதி தான். ஏன்னா மாட்டிப்பீங்க. நீங்கள் மாட்டிக்கவே மாட்டீங்க. காட்டுறதுங்க உங்களுக்கு. கீழே விழுந்துட்டோமே நம்ம. இருங்க, கொஞ்சம் பொறுமையாக போவோம். பார்த்து துரத்திட்டு தான் இருக்கான் இன்னும். அவன் எப்படி வருவான்? இல்லைங்க, எனக்கு ஒரு டவுட்டு. அவன் தொப்பையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் அவன் தொப்பல்னு. ஏதோ கிழிஞ்ச பிறகு அவன் யூனிஃபார்மே அந்தளவுக்கு தின்றுருக்கான் இவன் பாருங்கள். சரி, காசு இருக்குது, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பனில் இருக்கா. அது ஏன் தெரியுமா ஓப்பனில் இருக்குது? ஏன்னா நம்ம அந்த பட்டன் அமுக்கணும் இல்லை, அதனால தான் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் பட்டனே அமுக்காமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த டனல் நம்மளை எங்கேயோ கொண்டு டாய்லெட்டில் நிறுத்தி விட்ருக்கு. இது என்ன, இது டாய்லெட்டு. இது ஏதோ இருக்க படம். நான் மணி தேடிட்டுருக்கேன் பாருங்கள். இது கிடச்சிச்சு. அந்த மாதிரி தான் அங்கே வேறு ஒரு மணி இருக்குது. அங்கேயே போய் எடுத்துப்போம். எங்கே அந்த சைடில் இருக்க ஏதோ மணி எடுத்துப்போம். அதையும் கோல்டு பார் ஆக்சுவலி அது. சரி, இப்போ வாங்க போகலாம். டிகிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. எங்கள் பாத்ரூம்குள்ளெல்லாம் உள்ளே விட்டாங்க நம்மள. இதுனா பாத்ரூம்குள்ளே லாவாக இருக்கும். வாயை திறந்து மூடலை, அதுக்குள்ளே விழுந்துட்டோம் கீழே. சரி, வாங்க போகலாம். பொறுமையும் பெருமையும் எருமை. இருங்க, உடஞ்சிருச்சுங்க அது. பழப்பாவைகளா, எனக்கு ஆக்சுவலி தெரியல உடையன்னு. பட் ஆனால் கிராக்காக இருந்துச்சு பார்த்தேன். பட் ஆனால் உடையிறத கேட்டுச்சு, அதனால் இதாகிடுச்சு. தெரிஞ்சுக்கிட்டேன் உடையுது இதுன்னு. இருங்க, இது ஆனால் சத்தியமாக இது நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்கேரி கேம் மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய வாட்டி ஹெட்செட் இல்லாமல் ஆடினேன். பட் ஆனால் அப்போல்லாம் எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை. இது ஆடும்போது அப்படியே ஒரு வாட்டி அந்த சவுண்டு வரும்போது அப்படி திக் திக்குந்து. நான் அங்கே போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வந்துருச்சு இது. அதனால தான் அப்படி வந்தாச்சு. எனக்கு ஒரு டவுட், அங்கே காசு இருக்கே, அது மட்டும் இது இவ்வளோ பெருசாக இருக்குது பந்து. அது ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, தெரியல. சரி, நம்ம காசெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிடலாம் வாங்க. அந்த உங்களுக்கு சவுண்டு வராது, ஆனால் எனக்கு அந்த சவுண்டு கேட்கணுன்னு இருக்குது. ஆனால் வரவே இல்லை. நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம்ல, அதனால வரல. இது என்ன இது எந்த இடம்? எங்கே அவன் அங்கே எவ்வளோ இருக்காங்க, துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோயோ, இருங்க, பொறுமையாக போக முடியாது நம்மளால. இப்போது படம் அமுக்கியாச்சு. வரானே எங்கே? ஐயோ, ஆக்சுவலி இந்த கேமை நீங்கள் கன்ஃபார்மாக ஹெட்செட்டோட தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா அப்படி இருக்குது. இவன் ஒரு வாட்டி பிடிக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்குதுங்க. அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. சரி, இந்த பட்டன் ஏன் இப்போ அமுக்க முடியலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அமுக்கிட்டேன் ஆல்ரெடி. திருப்பி பாருங்கள், திருப்பி பிடிச்சிட்டான் டாடி. எங்கே இவன்? ஆனால் ரொம்ப குண்டாக இருக்காங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அப்படியே ஓட சொன்னால் குடுக்கணும்னு ஓடுறான். இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போகணுமோ? நம்ம தான் அந்த பக்கம் சந்தில் பூந்துட்டு இருக்கோம் போல். வாங்க போவோம். எங்கே ஓட்டையாக இருக்க படிக்கிட்டு இப்படி குதிச்சு போயிடலாம். வாங்க
அம்மா ஜஸ்ட்டு மிஸ் விழுந்திருப்போம் நம்ம. அம்மா. ஸோ வாங்க பொறுமையாக போகலாம். சரி நம்ம ஏன்னா கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா திருப்பி அவன் துரத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த பக்கம் என்ன மூடி இருக்குது. ஓ இந்த பக்கம் போகணும். இது என்ன சுற்றி காசுலாம் இருக்குது. அந்த பட்டன் ஏதோ இருக்குது. என்ன எழுதிருக்குன்னு கூட பார்க்கல நான். வாங்க போயிடுவோம். இல்லை இது என்னது? ஓ லிஃப்ட்டு தான் இது. இந்த மாதிரியான நம்ம லிஃப்ட் இருக்கும் ஜெயிலில். எனக்கு அதுதான் ஒரு மாட்டி இருக்குது. இந்த மாதிரி தான் லிஃப்ட் இருக்கும். இது என்ன இது? பட்டன் அமுக்க முடியலங்க. எவ்வளோ அமுக்கி பார்த்தாலுமே. இதுங்க பார்ப்போம். முடியல. இது வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குதோ. இங்கே ஜூஸும் வந்து விழுவுது. ஐயோ உருந்து போயிடுச்சு ஜூஸு. அந்த பொண்ணு நான் அப்படி அவ்வளோ வேகமாக போகுது. எனக்கு புரியலையே. நாங்கள் போவோம். என்னங்க ஃபஸ்ட்டே வந்து கீழே விழுந்துடும் நம்ம. நான் கூட அப்படியே தாவி ஒரே டேக்கில் போயிடுவோன்னு பார்த்தா இப்படி போயிட்டுருக்கோம் நம்ம. ஐயோ எங்கே தாண்டுறது கஷ்டமாக இருக்கும் போலங்க. நான் பாட்டுக்கு விழுந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு. அங்கே பாருங்கள். ஐயோ எப்படி விழுந்துகிட்டே இருக்கேன் நான். பாருங்கள் போவோம் வாங்க. என்ன பண்ண முடியும்? தாண்டி தான் போய் ஆகணும். தாண்டி போகாமல் பின்ன என்ன எப்படி போக முடியும்? நம்மளால் எங்கேயுமே போக முடியாது தாண்டி போகாமல். நம்ம பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போது. எங்கே என்னங்க இது விழுந்துகிட்டே இருக்கோம் நம்ம. இங்கே பொறுமையாக போகணுங்க நம்ம ஆக்சுவலி. ஏன்னா வந்து பாருங்கள் ஸ்பீடாக போனோம்னா இப்படி தான் விழுந்துடும் நம்ம. அதனால் பொறுமையாக அப்படியே போகணும். பொறுமை 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 பொறுமை. இங்கே தாங்க போனாட்டி விழுத்தோம். திருப்பியுமா? அடப்பாவிகளா. எங்கே சத்தியமாக கஷ்டமாக இருக்குதுங்க அது ஆடுறது. இருங்க ஒரே நிமிஷம். நான் திருப்பி ஆடிட்டே தான் இருக்கேன். ஆடிட்டு இந்த வாட்டி முடிஞ்சால் போகலாம். இல்லைக்காட்டி இல்லை. வாங்க பொறுமையாக குதிரா பொறுமையாக. எங்கள் சத்தியமாக இதுதாங்க லாஸ்ட்டு டேக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து ஆட மாட்டேன். நான் வேணால் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு போடுறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லெவல் ஆடுறது. ஸோ இருங்க பார்ப்போம். இப்போ தாங்க பொறுமையாக போகணும். பொறுமை பொறுமை பொறுமை. வந்துட்டோம் அப்படியே ஒரு வழியாக. குதிரை பொறுமையாடா. பொறுமை பொறுமை பொறுமை. என்னங்க இது? ஷோ சத்தியெல்லாம் வச்சேன். ஆனாலும் இப்போ ஆடிட்டு தான் இருக்கேன் நான் 2வது வாட்டி. இருங்க ஆடிட்டு பார்க்கலாம். இந்த வாட்டி தாண்டிடுவோம்னு எனக்கு சத்தியமாக என் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அதனால நான் வந்து ஆட தான் போகிறேன் இதை. ஸோ வாங்கங்க நம்ம பொறுமையாகவே போகலாங்க. ஏன்னா வந்துட்டு விழுந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பொறுமையாக போகலான்ற. ஐயோ டேய் திருப்பியும் முதல்ல இருந்தா. அடப்பாவிகளா. எங்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அது சத்தியமாக. சொல்லி வாய முடியல எங்கே. ஆனால் நான் வந்துட்டு கட் பண்ண அடுத்த டேக்கே வந்து உள்ளே போயிட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்து நிறுத்திட்டேன். ஸோ இப்போ நம்ம போயிடலாம் வாங்க. ஆக்சுவலி நான் ஏன் வந்துட்டு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் கடைசியில் வந்து பாஸ் பேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சொல்ல போட்டேன். கடைசியில் அந்த ஸ்டேஜ் எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கு சொல்வேன். ஏன்னா லாஸ்ட்டில் பாஸ் பேட்டில் இருக்குது. அதை வந்து ஜெயிக்கிறது சத்தியமாக கஷ்டம். ஸோ வாங்க. இது என்னது ரீஜன் இருக்குது. சரி இதோ ஃபைனல் ஆர்டர்னு நாங்கள் போட்டிருந்தாங்க. அங்கே பாருங்கள் காட்டுறதுங்க. பாருங்கள் ஃபைனல் ஆர்டர்னு போட்டிருக்கா. அதனால தாங்க இங்கே ட்ராப் பண்ணிட்டோம். பட்டன் அமுக்கணும்னு போட்டிருக்கு. திறந்துச்சு. என்ன கீழே விழுந்துடும். இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுது நம்மளுக்கு. வாங்க ரொம்ப தூரம் வச்சிட்டோமோ? இல்லை தாவிட்டோம் கரெக்டாக. சரி இப்போ வாங்க போவோம். இது என்ன இது? நம்ம என்ன தள்ளுது இப்படி? என்னங்க இது? எவனோ ஒருத்தர் மேலே பார்த்துக்கலாம் டேரெக்டாக. எப்படி மேலே எப்படி எதுக்கு நம்மளை தள்ளுது? ஓ எங்கே அந்த ஃபேன் இருக்குது இல்லைங்க அதுதாங்க தள்ளுது நம்மளை. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விழுந்துருப்போம் நான் இப்போது. ஐயோ சரி இருங்க. இங்கே ஏணி வந்துருச்சு. அப்பாடி எப்படியோ அது தாண்டியாச்சுங்க. பொறுமையாக ஏறி போயிடலாம் நம்ம. நீங்கள் கேட்கலாம் எப்படி உங்ககிட்ட வந்து 776 காயின்ஸ் இருக்குதுன்னு.
ஏன் அப்படின்னா வந்து நான் இந்த கேமை வந்து 4வது வாட்டி ஆடிட்டு இருக்கேங்க, அதனால தான். ஸோ வாங்க, இது பைப் மேலே எகிரி குச்சி போன மாட்டிருக்கு சத்தியமாக. ஆனால் நான் இவ்வளோ கேவலமாக ஆடுவேன் நான் வாழ்க்கையில் நினச்சதே இல்லைங்க. நான் நல்லா ஆடுவேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி ஒரு வாட்டிக்கு விழுந்துகிட்டே இருக்க பாருங்கள், எனக்கே அது ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் தனியாக ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு முன்னாடிலாம். இப்போ பாருங்கள் 2 பேர் பார்த்துட்டோம் கண்ணில், அதனால கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தில் ஆடிட்டுருக்கேன் போல் தப்பாக. சரி இருங்க, பொறுமையாக வந்துட்டு நம்ம வந்துட்டு போகலாம். இருங்க, ஆயிடுச்சு, வந்தாச்சு. க்ளோஸ் த வேல்வ்ஸ் நாங்கள் போட்டுருந்துச்சு ஆல்ரெடி, நான் படித்தாச்சு அதை ஆக்சுவலி. அதனால தான் இது நம்ம கீழத்தில் வந்த வழி தானே. சரி நம்ம வேல்வ்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கீழே குதிச்சோம் அவ்வளோதான், திருப்பி நம்மளை தாண்ட வச்சுருவானுங்க, இல்லை காட்டி முள்ளில் விட்டுருவானுங்க. அங்கே ஒரு வேல்வ் இருக்குது, அதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு போயிடலாம். இல்லைங்க 3 வேல்வ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி. நான் போன வாட்டி ஆடும்போது 3 வேல்வ் இருந்துச்சு. ஆனால் போன வாட்டி எப்போ ஆடினா தெரியுங்களா? போன வாட்டி வந்து ஆடினது போன மாதம். ஸோ அதனால இந்த மாதம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதனால தான். இங்கே இருக்குது பாருங்கள் இன்னொரு வேல்வு, பொறுமையாக குதிக்கணும் நம்ம, அதுதான் முக்கியம். அங்கே காயின்ஸ் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன் நான். அங்கே ஒரு காயின் இருக்குது, அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாங்க நம்ம போயிடலாம். எனக்கு இந்த கேம் ஆடி முடிக்கிறதுக்கே அப்படியே பெருமூச்சு விட்டுட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு. ஏன்னா வந்து இந்த கேம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம சேனலில் எப்போவுமே வந்து ப்ளேலிஸ்ட்டாக தான் போட போகிறோம். ஸோ இதில் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, ரெண்டு தான் இருக்குது இதில். ஒன்று பையனுது பேரிஸ், இன்னொன்று வந்து பொண்ணுது இருக்குது. அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இதுவும் அதே மாதிரி தாங்க. ஐயோ ஆனாலும் தாண்டிட்டோம். பொறுமையாக போடாடி, பொறுமை. காசெல்லாம் இருக்குது, கலெக்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் வந்துடுச்சு. ஆக்சுவலி நான் இது இப்படி எப்படி ஆடினேன்னு எனக்கே தெரியல, ஏதோ சும்மா ஆடிட்டேன் வந்துடுச்சு. இது எங்கே போகணும்னு தெரியலையே. ஓ அந்த இடத்துக்கு போகணும், வாங்க. இது சிம்னி மாதிரி இருக்குது எனக்கு, ஆனால் சிம்னிக்கு கீழே ஏன் ஃபேன் வைப்பான்னு தெரில. வாங்க, ஏன்னா எக்ஸாஸ்ட் தான் வைப்பாங்க எல்லாருமே, எக்ஸாஸ்ட்டு. ஆனால் வந்து இங்கே ஃபேன் வச்சுருக்காங்க, என்ன எதுக்குன்னு தெரில. இவன் யாருங்க, இவன் எதுவும் நடமாடிட்டு இருக்கான் வெள்ளையா? எங்கே யாருங்க இவன் தெரியலையே. சரி இவன் எதுவும் நடமாடிட்டு இருக்கான், இவனும் அதே மாதிரி தான் பேரி மாதிரி தான் டெரர் பீஸாக இருப்பான். ஸோ கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் போகலாம். இதுதான் கரெக்ட் சான்ஸ் நம்ம போகிறதுக்கு. வாங்க, கேரி த ஷெஃபா அங்கே இவன் பேர். அவன் பேர் பேரி, இவன் பேர் கேரியா. ஐயோ பேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க, இது என்ன ஃபுட் ஜோக்காவா? என்னடா பேர் ஜோக்கா மாக்கான்னு? எங்கே இவன் வந்து முட்டையெல்லாம் தூக்கி போடுறாங்க. என்னடா பண்ணுறா டேய்? ஐயோ இதுதான் பண்ணுறாங்க இவன். டேய் சாவுடா டேய். ஆனால் நீ ஹெட்செட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஹெல்த்தெல்லாம் குறைச்சி விட்டான். ஏன்னா அவன் வெடிக்கும் போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதா, அது பயமாயிடுச்சு எனக்கே. அதை தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். ஹெல்த் ஆனால் அந்நியாயத்துக்கு கம்மி பண்ணி விட்டாங்க. பாஸ் பேட்டிலுக்கு போகும்போது கரெக்டாக அடி பண்ணி விட்டான் பாருங்கள். சரி வாங்க, உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ தான் பாஸ் பேட்டில் வரப்போகுது. ஏன்னா எனக்கு இது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா இவனை சாவடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்மளை பாஸ் பேட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க, அதுதான். அதனால் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க, இந்த மாதிரி ஃபேன் இருக்கா, இதில் வந்து படாமல் போகணும் ஆக்சுவலி. பட் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானே வந்துட்டு போன மாதம் ஆடினேன்னு சொல்லல, அதில் வந்து 4 வாட்டிக்கு நம்ம டேக் எடுத்து இதை கிளியர் பண்ணேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த வாட்டி ஈஸியாக இருக்குது, ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுல போன மாதம் ஆடினது, அதனால ஈஸியாக இருக்குது. எங்கே போகணும் இப்போ? ஓ இங்கே போகணுமா? வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ இருக்குது. இது use metal planks to get across. So use metal planks to get across. ஸோ வந்து பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றே போதும். உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ போய்ட்டு திருப்பி இதே எடுக்கணும். எடுத்தாச்சா? திருப்பி இதே இங்கே போடுங்க. பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சா? அதை அப்படியே விட்ருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே தாங்க பாஸ் இருக்கான். ஸோ இங்கேருந்து நீங்கள் கன்னை வச்சுட்டு மெயினாக அவன் கையை ஏன் பண்ணி சுடுங்க. ஏன்னா கையில் தான் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு காயத்தை வச்சுருப்பான்.
உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்ற போது இது ட்ரை பண்ணலாம். எனக்கும் எல்லோவில் தான் நிற்கிது ஹெல்த்து, அதனால தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாக்கட்டும் இதே ட்ரை பண்ணுங்கள், கவலை கிடையாது உங்களுக்கு, எதுவும் கவலை கிடையாது. ஆக்சுவலி இதே நீங்கள் ட்ரை பண்ணி ஜெயிக்கலாம், ஓகேவா? இதை நான் எப்போ திரும்ப கண்டுபிடிச்சேன், நம்ம போன மாதம் ஆடும்போது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் அங்கே வந்து இது இருக்கும் பாருங்கள். செத்துட்டான், அடுத்துக்குள்ளே தான் செத்துட்டான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பாருங்கள் 956 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம போகலாம் வாங்க. அங்கே போலீஸ்காரே நம்ம வந்து எஸ்கேப் ஆகிருக்கோம்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்படின்னு. நம்மலாம் வேறு லெவலில் மாஸ் கெத்து. வாங்க, கேட்டே உடச்சாச்சு நம்ம. என்னையாடா ஜெயிலில் பிடிச்சி போட்டிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் செலவு வச்சாச்சு. நம்ம தப்பிச்சது மட்டும் இல்லாமல் செலவும் வச்சாச்சு அவங்களுக்கு 10,000 ரூபாய். இது என்ன, இது எனக்கு இது எங்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குதுங்க. வாங்க போகலாம் நம்ம. சூப்பர் மார்க்கெட், கேஸ் ஸ்டேஷன் எல்லோரும் வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம போகலாம். இது என்ன பண்ணோன்னு தெரியலையே. ஐயோ, என்ன இது கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏங்க பின்னாடி பக்கம் போகணுமா? இல்லையே, போக முடியலையே. எங்கேயோ என்ன பண்ண இப்போ நான் பின்னாடி பக்கமும் வர முடியல, முன்னாடி பக்கமும் வர முடியல. என்ன பண்ணுறது நம்ம இப்போது? இருங்க, எனக்கு சத்தியமாக எதுவுமே புரியல. எங்கள் திருப்பி கிளிக் பண்ணி பார்ப்போமா? எங்க அப்போ கிளிக் பண்ணும் போது வரல, இப்போ கிளிக் பண்ணும் போது வருது. எனக்கு என்னன்னு தெரியல. இந்த பட்டன் கிளிக் கொடுத்துடலாம். ஏங்க இது என்ன இங்கே வருது? இதுதான் போகணும் போல். பாருங்கள், கெட் ஜங்க் ஹியர். ஜங்க் எடுக்கணுமா? நம்ம டேங்க் எடுத்துகிட்டு போயிடலாம். எதுக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குல்ல, அதுக்கு தான். இது என்ன ஏரோ மார்க்கில் கூட்டிகிட்டு போய் நம்மளை எங்கே போகுது? இதில் இப்போ நம்ம எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்குவேன். அதுக்கு தான் இந்த ஜங்க்கு. இதில் தான் ஏறி போகணும் நம்ம. ஆக்சுவலி வாங்க, பொறுமையாக போகணுங்க இதில் தான். ஏன்னா வந்துட்டு இதில் கீழே விழுது அப்படின்னா நம்ம இங்கே தெரிஞ்சு திருப்பி ஜங்கு மேலே எகிரி குதிச்சு வரணும். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையே. அந்த விலங்கு இங்கேயே விட்டாங்க, திருப்பி ஜங்கு மேலே எகிரி குதிச்சு வரணும்னா கஷ்டம். மாட்டிக்கிட்டோமே. எங்கே இந்த மாதிரி நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா, பேக் அப்படியே புல் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் பண்ணுறத வேணால் ரீவைண்ட் பண்ணி பண்ணுங்கள். ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே காசு பணம்லாம் குட்டி கிடக்குதுங்க. ஆக்சுவலி இது போலீஸ் ஸ்டேஷனோட ஹெலிகாப்டர் தான், அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இவங்க வந்து தப்பிக்குப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதாக்கும், அதே மாதிரி வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இதுன்னு. சரி வாங்க போகலாம் நம்ம. என்னது, நான் எதுவுமே பண்ணல, அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம பொறுமையாக அது எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஏதோ பிளாக் ஆகிடுச்சு. ஏங்க நம்மளே இங்கே வந்து ஸ்டாஃபாக மாறிட்டவங்க தப்பிச்சு வந்துட்டு எப்படி சேர்த்துப்பாங்க நம்மள தெரியல. வாங்க போவோம். எக்ஸிட்னு போட்டிருக்கு. இருங்க, ஏங்க நம்ம தாங்க இருக்கோம் இதில் ஸ்கோர் போர்டில் இது டாப் காப் காயின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 86 ஆக்சுவலி அவ்வளோ வாங்கியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். Bye bye. See you again later with another video.